உஸ்தாத், இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே டாக் ட்ரைனிங் எப்படி பண்றது, நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி தான் போட்டோம். இப்போ உங்களை பத்தி இது வரைக்கும் எந்த வீடியோவும் போட்டது இல்லை. உங்களை பத்தினா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ஃபீல்ட்ல வந்தீங்க, அப்படி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த வீடியோல சொல்லுங்க, நீங்க யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ஃபீல்ட்ல வந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இந்தியன் ஆர்மில சர்வீஸ் பண்ணப்பா. ஓகே. அப்ப நான் ஆர்மியை பத்தி எனக்கு வந்து ரொம்ப அபிப்பிராயம். அப்ப பாத்தீங்கன்னா நான் ஆர்மி படிச்சுட்டு இருக்கும் போது நான் ஆர்மிக்கு போயிட்டேன். ஆர்மிக்கு போன ஒரு படம் எனக்கு ஒரு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. நிறைய வந்து ட்ரேட்ஸ் இருந்துச்சு, தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அதுல வந்து டாக் டிபார்ட்மெண்ட் நானா சூஸ் பண்ணாதான். ஓகே. அப்ப டாக் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண ஒரு பாடு இவங்க கூட நான் 24 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனா போர் அடிச்சிருப்பாங்க. இல்ல, இவங்க மேல எனக்கு அதிக கிரேஸ் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் சர்வீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாரின் போறதுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. அதுல பாத்தீங்கன்னா அமைதிப்படையா லெபனான் போயிட்டு 1 வருஷம் இங்க சர்வீஸ் பண்ணோம், யுனைடெட் நேஷன் த்ரூ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெயின்மார் ஆர்மி, அங்க போயிட்டு அவங்களுக்கு கோச்சிங். மெயின்மார்க் ஆர்மிக்கு நாங்கள் வந்து டாகை பத்தி கோச்சிங் கொடுத்து வந்தோம். ஃபாரின் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது எனக்கே வந்து சர்வீஸ் போதும்னு தோணுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கினேன். அப்ப என்னோட 24 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு 2020 வந்து நான் வெளியில வந்தேன். வெளியில வந்த பிறகு எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ரிலையன்ஸ். அப்ப நான் ரிலையன்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2022க்கு நான் வெளியே வந்தேன். ரிலையன்ஸ்ல எங்க சார் ஒர்க் பண்ணீங்க? மும்பை. என்ன ஒர்க் பண்ணீங்க? இங்க சீஃப் ட்ரெயினரா ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அவங்களுக்கு டாக் ரெடி பண்ணி கொடுத்தான். அப்ப முடிச்சு 2022ல இங்க வந்தான். காரைக்குடி வந்துட்டு என்ன சும்மா இருக்க முடியல. ஏன்னா எனக்கும் ஒரு டாக் வந்து ஒரு பவுண்டிங் இருந்துச்சு. அதனால வந்து ஜெய் ஃபோர்ஸ் டாக் ட்ரைனிங் சென்டர் இங்க வந்து ஆரம்பிச்சேன். ட்ரைனிங் சென்டர் மட்டும் கிடையாதுப்பா, கெனல் கிளப் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன் கெனல் கூட. இங்க வந்து நம்ம ஆரம்பிச்சு இப்போ 3 வருஷம் ஆச்சு. 2022ல ஆரம்பிச்சு 25 ஆச்சு. ஆமா. இப்போ இங்க என்னென்ன சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு? இங்க வந்து 5 சர்வீஸ் பண்ணிக்கிறப்பா. ஃபோர்ஸஸ்க்கு டாக் ரெடி பண்ணி கொடுக்குறோம். 2வது ஹாஸ்டல், 3வது கஸ்டமர் டாக் ட்ரைனிங் கொடுக்குறோம், 4வது ட்ரெயினர் கோர்ஸ். இது மட்டும் இல்லாம கார்பரேட் கம்பெனிக்கு டாக் செக்யூரிட்டியாவும் கொடுக்குறோம். இப்போ ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள நம்ம கார்பரேட் கம்பெனில டாக் ஸ்குவாட்ல வேலையும் வாங்கி கொடுக்குறோம். ஓகே சார்.